லியாம் நீசனோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆக்ஷன் பேஸ் கொண்ட கதையாக தான் இருக்கும். அப்சல்யூஷன் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதான மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக சக்தியை வந்து குறைந்து வரக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே ஒரு குற்ற நிகழ்வாக இருக்கிறது. கடைசி காலத்தில் வந்து தன்னுடைய மகள் தன்னுடைய பேர பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இடையில ஏற்பட்ட ஒரு காதலி அவளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். தான் செய்த குற்ற நிகழ்வை வந்து கடைசியில சில விஷயங்களை திருத்தி இறக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கான செயல்பாடுகளை எப்படி செய்யறாரு, அதை வந்து எப்படி இந்த ஸ்கிரிப்ட்ல கொண்டு வர்றாங்கன்றது தான் கதை. இந்த கதை வந்து என்னன்னா, இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து என்னன்னா, லைன்ஸ் கேட்ல வந்து இது தமிழ் டப்பிங்ல இருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பராகவும் இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு 2-3 டயலாக்லாம் இருக்கு. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் படம் இல்ல, டயலாக் வைஸ் படம். படம் வந்து மெதுவாக தான் நகரும். ஸோ தமிழ் டப்பிங்னால நம்மளால இன்ட்ரெஸ்டிங்கோட பார்க்க முடிஞ்சு. இந்த படத்துல வந்து ஒரு ஞாபக மறதியா வந்து ஒரு முதிய மனிதரா வந்து நடிச்சிருப்பாரு. லொகேஷன் சரி, இந்த படத்துல டயலாக், எடிட்டிங், கேமரா எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கும். இது ஒரு ஆக்ஷன் படம் இல்ல, அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இடைப்பட்ட உறவு, அவளுடைய மகளுக்கான உறவு, ஸோ காதலிக்கான உறவு, இது மூணுமே வந்து தனித்தனி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து தன்னுடைய ஞாபகம் மறதினால தன்னுடைய மகன் இறந்த விஷயமே இவருக்கு தெரியாது. இவர் தன்னுடைய குற்ற வாழ்க்கையில வந்து தன்னுடைய முதலாளிகிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்க போவாரு, எனக்கு ஒரு மணி ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. லாஸ்ட் வந்து முதலாளி என்ன சொல்லுவார்னா, நீ வந்து ஞாபகம் மறதி, நீ இனிமேல் தேவையில்லை, ஸோ பேமெண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றப்ப அவர் எடுக்கிற முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் அது வந்து ஃபைனலாக இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளஸ் வந்து டயலாக் தான் பெரிய பிளஸ். இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னா பார்க்கலாம். நல்ல தமிழ் டப்பிங்லயே சூப்பராகவே லைன்ஸ் கேட்ல வந்திருக்கு.